வர்ற காற்றுல வந்து ஆகி இதில் இருந்து என்ன செய்யும் ஹீட் வந்து அப்படி ஸ்ப்ரெட் ஆகி வெளியே போயிடும். பட் அப்படி செய்யும்போது நின்று லீக்கேஜுகள் மற்ற ப்ரெஷர் கண்ட்ரோல்ஸோ அப்படியான விஷயங்களையும் பார்த்துக்கணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செய்யப்படுறோம்னா பிசிக்கு வந்து கூலிங் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பிசிக்கு வந்து கட்டாயம் கூலிங் தேவையா, இந்த கூலிங் வந்து ஏன் தேவைப்படுது, அதோட வந்து நீங்கள் வச்சுக்கிற பிசிக்கு வந்து என்ன மாதிரி கூலிங் வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பான கூலிங் இருக்குது. அதாவது ஸ்டொக் கூலர் வரும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா கூலிங், அப்புறமா பார்த்தீங்கன்னா 240 360 லிக்விட் கூலிங், சரியா 240, அதாவது 2 ஃபேனோட வாரது, இது 3 ஃபேனோட வாரது. சிம்பிளாக சொன்னால் உங்களுக்கு அப்படி விளையும். ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது உங்களோட பிசிக்கு வந்து எது செட் ஆகும், அதோட ஏன் இப்படியான விஷயங்கள் இருக்குது, அப்படியான விஷயங்களையும் வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ரொம்ப பேச வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் கிருப்பா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு பிசி ஜெஃப்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து பிசி கூலிங் வேண்டாம். என்னென்னா பிசியில் வந்து ப்ரொசஸர்ன்ற ஒரு விஷயம் இருக்கும், அதாவது மதர் போர்ட் இருக்கும், ப்ரொசஸர் இருக்கும், அதாவது முக்கியமான கம்போனன்ட். அதில் மதர் போர்ட்டில் இருக்கிற ப்ரொசஸர் வந்து என்ன செய்யும்னா உங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ அப்போ ஹீட் ஆகிக்கல என்ன நடக்கும்னா அதில் வந்து அந்த ஹீட்டை வந்து நாங்கள் வந்து கூல் பண்ணணும். அப்படி கூல் பண்ண அடிக்கு வந்து ப்ரொசஸர் எரிஞ்சிடும். இது வந்து ஒரு இன்டெல் ப்ரொசஸர் பாக்ஸ் வந்து இதுக்குள்ள வந்து ஸ்டொக் கூலர் இருக்குது. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா ஸ்டொக் கூலர், சரி. இது வந்து என்ன செய்யணும்னா சில ப்ரொசஸரோட வரும், எல்லா ப்ரொசஸரோடையும் வராது, அதாவது ஹை அண்ட் ப்ரொசஸரோட வராது, நார்மலான ப்ரொசஸரோட வரும். இது வந்து இருக்குது. இது வந்து இந்த கூலிங் சொல்யூஷனாக பாவிக்கலாம். இது எந்த கூலிங் சொல்யூஷனாக பாவிக்கலாம்னா பட்ஜெட் பிசிஎல் அப்படிங்கிறதோட வந்து ஒரு i3 i5 வரைக்கும் பாவிச்சிக்கலாம். இதை இன்னையில இருந்து நீயே யூஸ் பண்ணிக்க. அடுத்தது பார்த்தோம்னா இது வந்து ஏர் கூலர், சரி. அதாவது வந்து டவர் கூலர்னு வாங்க, மிட் டவர் கூலர்னு வாங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹீட் சிங் ஒன்று இருக்கும். இந்த ஹீட் சிங் என்ன செய்யணும்னா ப்ரொசஸரில் போயிட்டு இப்படி அப்ளை ஆகிக்கும். இப்படி அப்ளை ஆகினோன்னு நடக்கும்னா அந்த ப்ரொசஸரில் இருக்கிற ஹீட் வந்து இங்கே வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 லெக்ஸ் இருக்குது, அதாவது 4 ஹால் இருக்குது. இந்த 4 ஹாலில் வந்து இந்த ஹீட் ஸ்ப்ரெடருக்கு வரும். இதுலேருந்து வரைக்கும் என்ன செய்யணும்னா இங்கே ஒரு ஃபேன் இருக்கும். இந்த ஒரு ஃபேன் செய்ய மாட்டா காற்றை உள்ள எடுத்து இதுக்குள்ள போய்க்குள்ள வந்து என்ன செய்யும், இதில் ப்ரொசஸர்லேருந்து வந்த காற்று, ப்ரொசஸர்லேருந்து வந்த ஹீட் இங்கே வந்து வர்ற காற்றுல வந்து ஆகி இதில் இருந்து என்ன செய்யும் ஹீட் வந்து அப்படி ஸ்ப்ரெட் ஆகி வெளியே போயிடும். ஸோ இது சிம்பிளான மெக்கானிசம் தான், சரியா. ஏர் கூலிங் எல்லாருமே கூலாக இருக்கணும். இந்த ஏர் கூலிங் வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் பட்ஜெட்டில் வர்ற பிசிஎல், ஒரு 2 lakhs உள்ள வர பிசிஎல், அப்படி இல்லாட்டி 2.5 lakhs 2.5 லட்சம் அந்த ரேஞ்சில் வர பிசிஎலுக்கு வந்து இந்த ஏர் கூலர் யூஸ் பண்ணலாம். இப்போ வர்றது எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியான ப்ரொசஸர் ரெண்டபடியாக நீங்கள் கட்டாயம் வந்து லிக்விட் கூலிங் சொல்யூஷனுக்கு போக வேண்டி வரும். ஸோ வந்து i3க்கு பாவிக்கலாம், i5க்கு பாவிக்கலாம். Ryzen 5000 சீரிஸில் வந்து Ryzen 5ல் 5000 சீரிஸுக்கு பாவிக்கலாம், பிரச்சனை இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி. பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 2 கூலர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 240 எண்ணுவோம், இது வந்து 340 360 எண்ணுவோம், சரியா. அங்கே வந்து 420 என்ற கூலரும் இருக்குது. அதாவது அங்கே வந்து செய்யமாட்டா 140 மில்லிமீட்டர் ஃபேன் வந்து 3 இருக்கும். இது வந்து 120 மில்லிமீட்டர் ஃபேன் வந்து 2 இருக்கும், இதுக்கு 3 இருக்கும். இதே வந்து ஒரு பிராண்டை பொறுத்தும் இருக்கும். அதாவது 240 கூலர் வந்து எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. சில பிராண்ட் வந்து நல்லா இருக்கும், சில பிராண்ட் வந்து உங்களுக்கு தேர்மோடோட்டில் ஆகும். அப்படின்னா ஆப்ரேஷனா தேர்மோடோட்டில்ன்றது என்ன செய்ய வேண்டாம், உங்களோட ப்ரொசஸர் வந்து என்ன செய்ய வேண்டாம் ரொம்ப ஹீட் ஆகும். இந்த உங்களுக்கு ஹெவியான ஒர்க் லோட் வரைக்கும் ஹீட் ஆகும். ஸோ அப்படி ஹீட் ஆகும்போது அந்த ப்ரொசஸருன்ற ஹீட்டிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்க மாற்ற மாதிரி கூலர் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு i7 ப்ரொசஸர் போட்டு இல்லை i7K ப்ரொசஸர் போட்டு அதுக்கு ஸ்டொக் கூலர், i7K ப்ரொசஸர் ஸ்டொக் கூட வராது. இன்கேஸ் நீங்கள் அப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னா நடக்குமெண்டா அங்கே வந்து தேர்மோடோட்டில் ஆகும். தேர்மோடோட்டில்ன்றது என்ன விஷயம் பண்ணால் ரொம்ப ஹீட் வரைக்கும் இல்லை, உங்களோட CPU வந்து டேமேஜ் ஆகிறத வந்து தடுக்கிறதுக்காண்டி CPU என்ன செய்யணும்னா உங்களோட ஸ்பீடை வந்து குறைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4.5 ஓடுற CPU டெம்பரேச்சர் கூட்டிட்டு என்ன செய்யும், ஒரு 4 வரும், இல்லை 3.9 வரும், 3.8 வரும். அப்படி வரைக்கும் என்ன செய்ய மாட்டா அங்கே டெம்பரேச்சரும் குறைஞ்சுட்டு வரும். ஓ அப்படியா விஷயம். ஸோ அப்படி வரைக்கும் என்ன செய்ய மாட்டா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிடும். ஸோ அப்படியான விஷயத்தை வந்து தடுக்கிறதுக்காண்டி தான் என்ன செய்ய மாட்டா நல்ல கூலர், ஹெவியான கூலர் போடணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து 240 கூலர். இது வந்து ஒரு மிட் ரேஞ்சில் வர பிசிஎலுக்கு கொஞ்சம் ஹை அண்ட் ஒரு i7 பிசிக்கு வந்து உங்களோட பட்ஜெட் வந்து ரொம்ப லோவாக இருக்குமெண்டா இப்படியான விஷயங்களுக்கு போகலாம். இந்த ஆர்டிக் ஃப்ரீசர் வந்து கோல்டு அவார்டட் பவர் சப்ளை கொஞ்சம் நல்லா இருக்கும். இதோட பிராண்டும் சரி, இதோட கோலிப்ஸும் சரி நல்லா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 360 ஒன்று இருக்குது. 360 வந்து எல்லா 360யுமே வந்து ஒரே மாதிரி ஃபோம் பண்ணுமெண்டா இல்லை. ஸோ அதில் இருக்கிற ரேடியேட்டர் தடிப்பு அப்படியான விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஃபோம் பண்ணும். இது ஒரு ரேடியேட்டர் உண்டு, ஆர்டிக் ஃப்ரீசரில் வர ரேடியேட்டர். இதுக்கு 2 ஃபேனும் இருக்குது. இந்த 2 ஃபேனும் வந்து இந்த ஷேப்பும் வந்து நல்ல ஹை ஃப்ளோ கூட இருக்கிறதுக்காண்டியான ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பம்ப், சரியா. இந்த பம்ப் தான் என்ன செய்யணும்னா அந்த சிபியோட வந்து டிரெக்டாக போய் டச் ஆகும். இப்படி டிரெக்டாக அப்படி டச் ஆகிருக்கீங்கள அதில் சிபியில் வேறு ஹீட் வந்துக்கு வரும். இதுக்கு ரேடியேட்டருக்கு இருக்கிற லிக்விட் என்ன செய்யணும்னா ஒரு பெப்பால் வந்து இடத்துல வந்து கூல் பண்ணி இன்னொரு பெப்பால் வெளியே போகும். அப்படி போய்க்கு இந்த ரேடியேட்டரில் இருக்கிற ஹீட்டை வந்து இங்கே இருக்கிற ஃபேனில் செய்யும், சுற்றி வெளியே கொண்டு போகும். ரேடியேட்டருக்கால வெளியே கொண்டு போகும். ஸோ இப்படித்தான் வந்து லிக்விட் கூலிங் வந்து பேசிக்காக ஒர்க் ஆகுது. சிறப்பான ஆள் நீ. ஸோ இந்த லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து எதுக்குன்னா ஒரு i7 பிசி இல்லாட்டி Ryzen 7 பிசிஎல் அப்படியான விஷயங்களுக்கு வந்து லிக்விட் கூலிங் பெஸ்ட்டாக இருக்கும். அது எல்லா லிக்விட் கூலர்ஸும் வந்து பெஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் தேடி பார்த்து வேண்டி வரும்.
ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கஸ்டம் கூலர்ஸ்ன்ற இன்னொரு டைப் இருக்குது. அதாவது கஸ்டம் லிக்விட் கூலர் இல்லை கஸ்டம் போட்டு லூப் பண்ணுவாங்க. ஸோ அப்படியான விஷயம் என்னது பாவிப்பாங்களா, இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியான ஒரு i9 PC இல்லாட்டி Ryzen 9 PC வச்சுக்கிறீங்க, ரொம்ப ஒர்க் லோட் மாதிரி வச்சுக்கிறீங்க, ஜிபியும் வந்து உங்களுக்கு வந்து கூலிங் காணாது, அப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் வேண்டாம், கஸ்டம் லூப் ட்ரை பண்ணலாம். கஸ்டம் லூப் வந்து என்னது யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஒர்க் ஸ்டேஷனுக்கு பாவிக்கலாம். ஒரு i9 இல்லை Ryzen 9 போன்ற விசிஎலுக்கு அதோட ஒரு ஹெவியான ஜிபியூ வாங்கிக்க போகிறீங்க, உங்களுக்கு ஜிபியூ வந்து கஸ்டம் லூப்லேயே வந்து என்ன செய்யலாம்னா கனெக்ட் பண்ணி பாவிச்சிக்கலாம். அதாவது கனெக்ட் பண்ணி இல்லை, நீங்கள் அதுக்கும் கஸ்டம் லூப் செய்யணும். பார்த்தீங்கன்னா ப்ரொசஸர் கொண்டு இருக்கும், ஜிபியூக்கு இன்னொரு கஸ்டம் லூப் இருக்கும், ரெண்டையும் ஜாயின் பண்ணி இங்கே ரேடியேட்டர் பம்ப் எல்லாம் வந்து நாமளாக செய்து பாவிக்கலாம். அதில் நிறைய கிரியேட்டிவான ஐடியாவில் யூஸ் பண்ணி நிறைய செய்வாங்க. பட் அப்படி செய்யும்போது இந்த லீக்கேஜுகள் மற்ற ப்ரொசஸர் கண்ட்ரோல்ஸோ அப்படியான விஷயங்களையும் பார்த்துக்கணும். ஸோ அப்படியான வந்து ரொம்ப ஹெவியான ஒர்க்கில் இப்போ நீங்கள் ஒரு எங்களோட இலங்கை காசுக்கு ஒரு 15 லட்சம் 20 லட்சம் ரூபாய் மேலே போகிறீங்கன்னா அப்படி கஸ்டமர் ட்ரை பண்ணுறது உங்களுக்கு எஃபிஷியண்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதாவது all in one லிக்விட் கூலர் பாவிக்கிறதே பெஸ்ட்டாக இருக்கும். என்ன பண்ணுறது தலையெழுத்து ப்ரோ எனக்கு இதெல்லாம் தெரியாது ப்ரோ, சிம்பிளாக சொல்லுங்கள், எனக்கு எந்த பிசி செட் ஆக மாட்டேன். நீங்கள் வந்து ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் பட்ஜெட் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் கூலரே ஓகே இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு எஃபிஷியண்டான கூலிங் வேணுமெண்டா நீங்கள் வந்து ஏர் கூலர் ட்ரை பண்ணலாம். ஏர் கூலர்லேயும் வந்து உங்களுக்கு 4 லெக்ஸ் வாரமாய், அதாவது இதில் வார 4 லெக்ஸ் இருக்குது தரேன், இப்படி 4 வாரம் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் கூட வரும், நான் 2 லட்சம் 2.5 லட்சம் ரூபா போகிறேன், அதில் எனக்கு வந்து லிக்விட் கூலிங் இருக்கணும், நல்ல லுக்கும் நல்லா இருக்கணும், அப்படியான விஷயங்கள் பார்க்குறீங்கன்னா இப்படி லிக்விட் கூலர்ஸ் போகிறது நல்லா. லிக்விட் கூலர்ஸ் போகும்போது நீங்கள் ரொம்ப சீப்பாக போகாதீங்க. ஒரு மினிமம் வந்து இலங்கை காசு ஒரு 30,000 ரூபா பட்ஜெட்டில் வர மாதிரி இல்லை 30,000 ரூபா பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து போங்க. அதோட கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்து போங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு i5 12 Gen பாவிக்கிறீங்கன்னா i5 12400 ப்ரோசஸருக்கு இந்த கூலிங் வந்து செட் ஆகுமா அப்படின்றத வந்து கூகுளில் தேடி பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்லாட்டிக்கு இப்போ நிறைய டெஸ்ட் ஜென்ரேட்டிங் டூல்ஸ் இருக்குது, அதே டூல்ஸ் இருக்குது, ChatGPT போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தீங்கன்னா என்ன செய்ய மாட்டேன், ChatGPT உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து சொல்லும் பாவிக்கலாமா இல்லைன்னு அதுவே உங்களுக்கு சொல்லிடும். ஸோ அப்படியான விஷயங்களை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், பார்த்து வாங்கிக்கலாம். முழுசா சொல்லிடுறா, நான் கேட்டு தொலைறேன். நீங்கள் வந்து இல்லைன்னா கொஞ்சம் பட்ஜெட் பரவாயில்ல அப்படி இருந்தீங்கன்னா ஒரு 30,000 பட்ஜெட்டில் வந்து 240 எடுக்கலாம். ஒரு 40,000 பட்ஜெட் 50,000 பட்ஜெட்டில் வந்து 360 எடுக்கலாம். இதே 360 வந்து நீங்கள் 1.5 லட்சம் ரூபா எடுக்கலாம். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் பிராண்ட், அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி, அதுக்கான ரேடியேட்டர், அதில் பாவிக்கிற டெக்னாலஜிகள், அதுக்கான பம்ப், ஸோ இப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் வேண்டாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பட்ஜெட்டும் கூட குறைய வரும். நீங்கள் எடுக்கிற ப்ரோசஸருக்கு வந்து செக் பண்ணி பார்த்துருக்குறது நல்லா. சோழி முடிச்சு கட்சல் இவ்வளோதான் வீடியோ. இதில் இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் எடுத்துருப்பீங்கன்னு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கூட பிசிக்கு யாரும் உங்கள் ஃப்ரெண்ட் யாரும் ஸ்டாக்குள்ள வாங்கிட்டு இருக்காங்க, ஸோ அப்படியானவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இதை பார்த்து அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் வரும். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? ஓ நண்பர்களே இவ்வளோதான், பார்த்து பண்ணிட்டு போங்க. Dinner,